கடகராசிக்காரங்களுக்கு 2026 ரொம்ப அதிகமான பணம் வரப்போகுதுன்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் அதிகமா குடுப்பார். சொல்லுவாங்கல்ல, "கொடுக்கிறதையும் கூரைய பிரிச்சு கொடுக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இதுநாள் வரைக்கும் நீங்கள் பட்ட உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கும். நான் இத்தநாள் வரைக்கும் உழைச்சிருக்கேன் சார். 8 வருஷம் கிட்ட என்னுடைய பேக்கப் இருக்கு. ஆனா அதுக்கேத்த ரிசோர்ஸ் இல்ல, அதுக்கேத்த இன்கம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இன்கம் கிடைக்க போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்க போது. இந்த இன்வெஸ்ட்மென்ட் செக்டார எப்படி பிரிச்சுக்கணும்னு சொல்றேன். ஜூனுக்கு முன்ன இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிக்கணும், அதாவது மார்ச், ஏப்ரல், அந்த மே, ஜூன் இந்த காலகட்டங்கள்ல எதுல பண்ணலாம் அப்படின்னா, ஆ எனர்ஜி சார்ந்த செக்டார்ஸ் இருக்கு இல்லையா? அதுவும் குறிப்பா சோலார், விண்ட் எனர்ஜி இந்த 2ல இருக்கக்கூடிய செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஜூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ரிலேட்டடான செக்டார்ஸ் லைக் ஆயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி மெட்டல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு யாருக்காவது எண்ணெய் கடை வைக்கணும்னு எண்ணம் இருந்ததுன்னா, லைக் அந்த மரச்செக்கு எண்ணெய், கோல்ட் பிரஸ் ஆயில்லாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரியான எண்ணெய் வைக்கிற மாதிரியான எண்ணங்கள் இருந்ததுனா தாராளமா பண்ணலாம். அதையே இன்வெஸ்ட்மென்ட்டா மாத்திக்கிறதுக்கான அமைப்புகள் நெறைய இருக்கு. தங்கம் அப்படிங்கிற விஷயத்த விட, வெள்ளியில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ஸ்ல வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்.